நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு வேத வசனத்தின் ஒரு பகுதியை தலைப்பா எடுத்து அதையே மையமாகவும் பிரதானமாகவும் பார்க்க போறோம். அந்த தலைப்பானது தேவையானது ஒன்றே. இந்த தலைப்பை கேட்கும் போதே அது எந்த பகுதியில வந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்த்தாள் மரியாள் என்னும் சகோதரிகளை பத்தி குறிப்பிட்ட பகுதியிலேயே இது வருது. குறிப்பா லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்துல இது வருது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கணும்னா, மார்த்தாள் மரியாள் என்னும் சகோதரிகள் இருக்கும் இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறாரு. அப்போ அவர் வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து மரியாள் அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சகோதரி ஆகிய மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அது விசனமா இருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, நான் தனியா வேலை செய்யும்படி என்னுடைய சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறத குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும்னு சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ இங்க தேவையானது ஒன்றேன்னு எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? மரியாள் எதை தனக்காக தெரிந்து கொண்டாங்களோ அதை பத்தியே. மரியாள் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதே பிரதானமாக தெரிந்து கொண்டிருக்காங்க. அதுவே தேவை என்று தேவனும் சொல்றாரு. அந்தபடி நாம தேவனுடைய வார்த்தைகளையே பிரதானப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும்னா, நேத்திக்கு கிறிஸ்துமஸ் தினம். இந்த தினம் அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற விதமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பின் நாள் இதுதான் சொல்லி நமக்கு வேதம் காண்பிக்குதா? வேதத்துல அநேக நாள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பழைய ஏற்பாடு காலங்கள்ல பார்த்தோம்னா, இன்ன மாதத்துல இன்ன தேதியிலன்னு சொல்லி சில காரியங்களை தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல கூட வாரத்தின் முதலாம் நாள், வாரத்துல இந்த நாள் சொல்லி தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிறப்ப இந்த நாள்ல நமக்கு பிரதானப்படுத்தல. ஆவியானவர் அதை முக்கியத்துவப்படுத்தி நமக்கு கொடுக்கல. ஆனாலும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை தோராயமா கணிச்சு ஆண்டவர் இந்த நாட்களுக்குள்ள பிறந்திருக்கணும்னு சொல்லி டிசம்பர் மாதத்துடைய கடைசியில கிறிஸ்துமஸ் தினம்னு சொல்லி உலகத்தின் அநேக பகுதிகளில் கொண்டாடுறாங்க. சில பகுதிகளில் ஜனவரி முதல் வாரத்துல கொண்டாடுறாங்க. இது எல்லாமே தோராயமான ஒரு கணிப்புல கொண்டாடப்படுகிறதா இருக்கு. இந்த படி கொண்டாடுகிறதுல தவறு இல்ல. ஆனா ஆவியானவர் அவனுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி நமக்கு ஏன் எதுவுமே கொடுக்கலனா, அவர் பிறந்த நாளை காட்டிலும் அவருடைய வார்த்தையே நமக்கு பிரதானமானது. அதுவே நமக்கு தேவையானது. அதுவே நம்மை நித்தியத்துல சேர்க்கக்கூடியது. நேத்திக்கு நாம பார்த்த வேத பகுதியில கூட வார்த்தை மாம்சமாகின்னு சொல்லி, வார்த்தையா இருந்த தேவன் தான் மாம்சத்துல நமக்காக வந்தார், நம்மை மீட்டெடுக்க வந்தார்னு பார்த்த போது 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அந்த சீஷர்கள் கைகள்னால தொட்டு பார்த்ததுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை பார்த்தோம் இல்லையா? அந்தபடியா ஜீவ வார்த்தையா அவர் இருக்காரு. அந்த ஜீவ வார்த்தைக்கே நாம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அவர் பிறப்பின் தினத்தை தோராயமா கணிச்சு நம்ம கொண்டாடுறது தப்பில்ல. அப்படி கொண்டாடுகிற வேலைகள்ல கூட அவரை பற்றின சுவிசேஷத்தை அவரை அறியாத மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு சமயமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். பவுலடியார் சொல்றாரு இல்லையா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. அந்த நாள்ல நம்முடைய நண்பர்கள்லயும் சுற்றத்தாரிலையும் அவரை அறியாத பிள்ளைகள் அநேகம் பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நற்செய்திய சுவிசேஷமா நம்ம அறிவித்து ஜீவ வார்த்தைகளை சொல்லலாம். அதே போலதான் ஆண்டவர் தன்னுடைய உருவத்தையும் மையப்படுத்தல. அவருடைய உருவ அமைப்புக்கோ இல்ல அவர் இப்படிதான் இருப்பாருங்கிற ஒரு இமேஜை வரைஞ்சு வச்சோ நாம அவர் பார்க்க கூடாதுங்கிறதுதான் தேவன் விரும்புறாரு. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது ஜீவ வார்த்தையா இருக்கிற அவருடைய சத்திய வசனங்களை நாம அதிகமா அறிந்து கொள்ளணுங்கிறது.
அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய மேய்ச்சல்களின் ஆடுகள் நாம இருக்கிறோம். அவருடைய சத்தமானது அந்த ஜீவ வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அந்த வேத வசனங்களை அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது நாம தேவனை அறிந்து கொள்கிறோம். அதன் மூலமாக அவருடைய சாயலாக மாறுகிறோம். இதை தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு. இது ஆதியிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கியின் புஸ்தகம் 12:13 அடிக்கடி நம்ம பார்த்திருக்கிற ஒரு வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகள், அதாவது அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதே நமக்கு பிரதானமான விஷயம். அதுவே எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை. அந்தபடி அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளும் போதுதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி யோவான் 5:24 நமக்கு சொல்லுது. அப்படி நாம் எல்லாருமே தேவனுடைய நித்தியத்திற்குள்ளார பிரவேசிக்கணுங்கிறதா அவருடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே தேவையானது ஒன்றே, அது அவருடைய ஜீவ வசனங்களேங்கிறத நமக்கு இந்த வேத பகுதி மூலமா தேவன் காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தேவையானது ஒன்றே, அது எங்களை விட்டு எடுபடாத உம்முடைய நல்ல ஜீவ வார்த்தைகள்ங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி அருளுங்க ராஜா. நாங்க உம்முடைய மேய்ச்சல்களின் ஆடுகளாய் இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பின் செல்லும் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. மரியாள் எப்படி உம்முடைய பாதத்தருகே உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அந்தபடி உம்முடைய வார்த்தைகளை மையப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ராஜா. அப்படி அல்லாமல் மார்த்தாளை போல இந்த உலகத்தின் அநேக காரியங்களை குறித்த கவலை எங்களுக்குள்ள வேண்டாம் ராஜா. ஜீவ வார்த்தையா இருக்கிற நீரே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்றத நாங்க இந்த நாள்ல அறிந்து கொண்டு நீர் எங்களுக்கு தந்தர்லிய நித்திய ஜீவ வசனங்களை கைக்கொள்கிற பிள்ளைகளாக நடக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படி நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.